சப்பா, இந்த ஆடி மாசம் வந்தாலும் வந்துச்சு, சோறு பொங்குறதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. கறி மீனுன்னு ஏதாட்டும் ஒன்று செஞ்சா ஒரே வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த காய்கறியை போட்டு வைக்கிறது எரிச்சலா இருக்கு. என்னத்தை வைக்கனே தெரிய மாட்டேக்கி. தினம் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. என்ன காய வைக்க, என்ன குழம்பு வைக்க, என்ன கூட்டு வைக்கன்னு ஒரே பிரச்சனை. ஒரு குழம்பு வச்சு அதோட நிற்க முடியுதா? அதுக்கு ஒரு கூட்டு வைக்க வேண்டியிருக்கு, ஒரு அப்பளம் பொரிக்க வேண்டியிருக்கு. எப்பா இந்த கறி மீன் வைக்கிறதான் பெரிய பிரச்சனை இல்லாத வேலைப்பா. சரி, எப்படி இதை ஒரு 10 நாளில் ஆடி முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஆவணி வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்த்துக்கிடுவோம். இப்போதைக்கு கோயில் கொடையை பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும். வேற நினைப்பே மனசில் இருக்கக்கூடாது. ஆத்தா மகமாயி, நான் பேசுனதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு தாயே. ஏம்மா லட்சுமி, என்ன தன்னால புலம்பிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு? தலைவர் என்னாச்சி, நீங்களா? ஆமாம்மா, நீ என்ன தனியா பேசிக்கிட்டு வர? அது ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, சும்மா அப்படியே பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வந்தேன். பார்த்து போம்மா, வேற யாராட்டு பார்த்தா லூசுன்னு நினைச்சிட போறாங்க. சரி அண்ணாச்சி, என்ன இந்த பக்கமாக போறீரு? ஆபீஸ் அந்த பக்கம் தானே இருக்கு. கோயில் கூட வருது இல்லம்மா, அதுக்கு கோயிலுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டெக்கரேஷன்காரன் இந்த பக்கம் தான் இருக்கான், அவனை பக்கத்தான் போய்கிட்டு இருக்கேன். நாளைக்கு கோயிலில் விளக்கு பூஜை இருக்குமா, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. நாளைக்கு அண்ணாச்சி கண்டிப்பாக வந்துருதோம். எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லி விட்டுருமா. சரி அண்ணாச்சி, நான் எல்லார்ட்டையும் சொல்லிடுதேன். நாளைக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுதேன். ஆட்டும்மா, போயிட்டு வாரேன். நாளைக்கு விளக்கு பூஜை இருக்குன்னு இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் வாரேன்னு நிற்பாளுங்க, வீட்டில் உட்காந்து படிக்க மாட்டாளுங்க. நம்ம நைஸாக போயிடணும். சாயந்தரம் போகிற நேரத்துக்கு கிளம்பிட்டு எட்டி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். மழைக்குள்ள நினைஞ்சிட்டியோப்பா? இல்ல சித்தி, எங்களுக்குள்ள வீட்டுக்கிட்ட வரும்போது தான் மழை பெஞ்சுது. வேகமா வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். திடீர்னு மழை பெய்யுது. ஆடி மாதம் மழை பெஞ்சு யாரு கண்டா? இப்பெல்லாம் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கு. ஆமா சித்தி, கிளைமேட்ல எல்லா இடத்துலயும் மாற ஆரம்பிச்சிட்டு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாருங்க, அமெரிக்கால இருக்கிற மாதிரி இங்க பனி பொழிய போகுது, அங்க வெயில் வாட்டி வதைக்க போகுது. ஐ சூப்பர்! அப்போனா இங்கே ஒரே ஐஸ் கட்டியாக கிடக்கும்ல, நல்ல ஜாலியாக இருக்குமே. நம்மளும் சொட்டர் போட்டுக்கிட்டே அலையலாம். ஆமா நெட்டம்மா, போற போக்க பார்த்தா அப்படித்தான் ஆயிரும் போல. சரி, இந்தாங்க 2 பேரும் வடை சாப்பிடுங்க. ஐ, வடை செஞ்சியாக்கும்? மழை பெய்யுதுல்ல, அப்போ சுட சுட வடை ஏதாட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அதான் வடை போட்டேன். நெட்டம்மா, உனக்கும் எடுத்துட்டு வரலாம்ல, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்ல. கொண்டு வரேன். பால் அடுப்பில் வச்சுருக்கேன், காப்பி போட்டுட்டு அப்படியே சேர்த்து வடை எடுத்துட்டு வரேன். சரி நெட்டம்மா, நாங்க வடை சாப்பிடுதோம். சித்தி இந்தாங்க, நெட்டம்மா நம்மளுக்காண்டி வடை செஞ்சிருக்கா, சாப்பிடுங்க. நல்ல காலத்துல இவ வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டா, ஒரே ஹோட்டல் சாப்பாடு தான். பிறகு இன்னைக்கு மட்டும் எப்படி செஞ்சிருப்பா? இதையும் ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்திருப்பா. நெட்டம்மா செஞ்சு கொண்டு வந்தேன்னு சொன்னால, என்ன இப்படி சொல்லுதீங்க? பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாயை போட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு எண்ணெயில் போட்டு இவ்வளோ நேரம் சுட்டு எடுக்கலாக்கும். அப்படி செய்கிற ஆளாய்வா? யோ மாமியாரே, என்ன ஓவர பேசுதீங்க? வீட்டுக்குள்ளே வடை வாசம் வரலையோ? சுட்டது நான் தான். சரிட்டி, நீ தான் சுட்டனே ஒத்துக்கிடுதேன். இது உளுந்த வடையா? சித்தி, என்ன உளுந்த வடையான்னு கேட்கீங்க? பருப்பு வடைக்கும் உளுந்த வடைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். நான் அவாட்ட தான் கேட்டேன், உன்ட்டையே கேட்டேன். நீ பேசாட்டுக்கு இரு. ஏட்டி சொல்லுட்டி, இது உளுந்த வடையா? இல்லத்தே, இது வெறும் பருப்பு வடை தான். என்ன, இவங்க பருப்பு வடையை பார்த்துட்டு உளுந்த வடையான்னு கேட்காங்க. இவளும் ஒன்றும் கோவப்படாம இல்லை, வெறும் பருப்பு வடை தாங்க. இது என்ன கதை? வாயை வேற பொழந்துக்கிட்டு நிற்காளே, என்னமோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா உன்னையெல்லாம் நம்ப முடியாது பார்த்துக்கோ, அதனால தான் கேட்டேன். சித்தி, உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு எதுக்கும் போகணுமா? கண்டக்டர் எதுவும் பார்ப்போமா? டாக்டர் எதுக்கு பார்க்கணும்? எனக்கு இந்த வயசுலேயும் கண்ணு நல்லா தெரியுது. பிறகு பருப்பு வடையை பார்த்துட்டு உளுந்த வடையான்னு கேட்கீங்க. 2 பேரும் என்னமோ பேசுதீங்க, என்னன்னு எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேக்கி. பருப்பு வடை உளுந்த வடையான கதை உனக்கு தெரியாதுல்ல, இரு சொல்லுதே. எத்தே வேண்டாம். அப்போனா கண்டிப்பாக சொல்லுவேன். செய், இந்த கிளவி வேணுக்குன்னே ராமுட்டை போட்டு கொடுக்கு. இவ்வளோ நாளாக சும்மா தானே இருந்துச்சு, இப்போ என்ன திடீர்னு போட்டு கொடுக்க வேண்டி கிடக்கு? சித்தி சொல்லுங்க. ஒரு நாள் இப்படித்தான் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தவா ஒரு பையில் வடை வாங்கிட்டு வந்தா. இந்த பருப்பு வடையத்தை வாங்கிட்டு வந்தா. வந்த உடனே நானும் கேட்டேன், மருமோளே காப்பிக்கு கடிக்க ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். இந்தாங்க இருக்குதே வடை இருக்கு, தட்டில் வச்சு கொண்டுட்டு வரேன்ட்டு உள்ளே போனா. கடையில் வாங்கிட்டு வந்தாலோ? ஆமாம் வாங்கிட்டு வந்தா. உள்ளே போனாலா, தட்டில் வடையை வச்சு கொண்டு வந்து இந்தாங்கத்தே உளுந்த வடைன்னு என்கிட்ட சொன்னான். பருப்பு வடை தானே வாங்கிட்டு வந்தா?
முழுசா கேளுல மூஞ்சி பூரா மீச வச்சிருக்கிறவனே. கேக்கன் சித்தி சொல்லுங்க. இதே பருப்பு வடையை கொண்டு வந்து கொடுத்துட்டு எத்த இந்தாங்கத்தே உளுந்த வடை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். நான் கூட என்ன மருமகளுக்கு மெண்டல் கிண்டல் பிடிச்சிட்டு போல பருப்பு வடையை பார்த்துக்கிட்டு உளுந்த வடைன்னு சொல்லுதாளே அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு மறுபடியும் எத்தே உளுந்த வடை சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஐயோ கடவுளே, என்னத்துக்கு இவன் இந்த வரத்துக்கு வாரான்னு சொல்லிட்டு ஒரு வாயை பிச்சு நானும் தின்னு பார்த்தா நெருன்னு ஒரே மண்ணு பார்த்துக்கோ. மண்ணா? வடையில் எப்படி மண்ணு வந்துச்சு? அதான் மறுபடியும் சொன்னாலே உளுந்த வடைன்னு கீழே போட்டு உளுந்த வடை. இப்போ இந்த விளக்கம்லாம் ரொம்ப அவசியமா? இப்போ யார் கேட்டா? மறுபடியும் அதே மாதிரி கல் மண்ணையும் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வாய் விளங்காது, அதுக்கு தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடையில எல்லாம் வாங்கிட்டு வரல. நானே பருப்பை ஊற போட்டேன். மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்தோம்ல, அப்போவுமே ஊற போட்டுட்டேன். ராமு சாயந்தரம் வருவார், வடை சுட்டு கொடுப்போன்னு பார்த்தேன். இன்னைக்கு மழை வேற பெய்யுது. சரி அதான் வடையை சுட்டுட்டு உங்களுக்கு காப்பிலாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப ஓவர பேசுதீங்க. யோ நாலு கண்ணா, உங்களுக்கு வேற தனியாக சொல்லணுமா? என்ன திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கீரு? வடை எடுத்து வாயில போடுங்க. லட்சுமி எத்தே மாமா வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்கோம் மாமா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. என்ன மாமா இது, ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வரலாம்ல? சாப்பிட்றதுக்கு ஏதாவது நல்லா செஞ்சு வச்சிருப்போம்ல, திடீர்னு வந்திருக்கீங்க. சரி வாங்க வாங்க உட்காருங்க, காப்பி டீ எதுவும் குடிங்க, உட்காருங்க. சேகர் வேலைக்கு போயிட்டானோ? எப்போ வருவான்? கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் மாமா. இருங்க 2 பேருக்கு காப்பி கொண்டு வரேன், அதுக்கு பிறகு பேசுவோம். ஏங்க லட்சுமி இவ்வளோ சந்தோஷமா இருக்கா? நம்ம நாளைக்கே மறுபடியும் கிளம்பிடுவோன்னு சொன்னால் வருத்தப்படுவாளே. சரி அமைதியே இரு, நான் பேசிக்கிடுதே. ஆட்டுங்க. இந்தாங்கத்தே, இந்தாங்க மாமா, காப்பி குடிங்க. நல்ல வேலைத்தே, கோயில் கூட நேரத்தில் வந்தீங்க, நல்ல ஜாலியாக இருக்கும். மர்மோலே, தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. நாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகணும்னு தான் வந்தோம். நாளைக்கே மறுபடியும் போகணும். நாளைக்கே மறுபடியும் போக போறீங்களா? ஆமாம் மருமோளே, என் தங்கச்சி கொஞ்சம் முடியாமல் கிடக்கான்னு போனோம்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் அவளுக்கு கூடயே ஒரு ஆள் இருக்க வேண்டியிருக்கு. பெட் ரெஸ்ட்டில் இருக்கா. ஒரு நர்ஸு பிள்ளை வீட்டில் இருந்து பார்க்கு. இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது பத்தியா. அதான் நான் கூட மாட இருக்கேன். என்னத்தை இப்படி சொல்லுதீங்க? கோயில் கூட நேரத்தில் வந்திருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு பார்த்தேன். பிள்ளைகளும் தாத்தா பாட்டியை காணோன்னு தவிச்சு போய் கிடக்கு, இப்படி சொல்லுதீங்களே. எங்களுக்கும் இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குமா. எங்களுக்காண்டி மாடியில் ஒரு ரூம் எல்லாம் கட்டி கொடுத்து நல்லா எப்படி சொகுசா பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இங்கே இருக்க முடியலன்னு நினச்சி வருத்தமாக இருக்குமா. சரி, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க எங்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு. சரி எப்படியும் போங்க. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லுதே? வேற என்னத்தை சொல்ல? சரி, வயசான காலத்தில் அவங்களையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமில்ல. சரித்தே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ராத்திரி இந்நேரத்துக்கு தான் கிளம்புவோம்மா. சரி மாமா, வந்து உட்காந்தோன்னே கிளம்புறத பற்றி பேசாதீங்க. ராத்திரிக்கு என்ன சமைக்கன்னு போய் பார்க்க. எதுவும் கறியை போட்டு செஞ்சுட்டு கிடக்காத, சும்மா இருக்கிறத வையி. கறி மீனில் எதுவும் வைக்கலத்தே, கோயில் கூட நடக்கு. இங்கே விளக்கு பூஜை வச்சுருக்காங்க, அதனால் நான் கறி மீன் எதுவும் வைக்கல. இன்னும் ஒரு வாரத்துக்கு எதுவும் கிடையாது. கோயில் கூட முடிஞ்ச பிறகு தான் பார்க்கணும். பிள்ளைகளுக்கு அவிச்சு இல்லாமல் சாப்பிட மாட்டாளுகளே. சாப்பிடுவாளுங்க. மண்டையில் 2 போட்டால் சாப்பிடுவாளுங்க. எப்பா எம்மா வாங்க வாங்க. ஏல சேகரு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு நாளா வரவே இல்லை? சரி இப்பமாவது வரணும்னு தோணுச்சே. வந்து பார்த்துட்டு நாளைக்கு கிளம்பணும்னு வந்திருக்காங்க. நாளைக்கு கிளம்ப போறீங்களா? இங்கேயே இருக்க வேண்டியதானே? அங்கே உங்கள் சித்தி உடம்பு சரியில்லாமல் கிடக்கல்ல, கூட மாட இருந்து பார்க்க ஒரு ஆள் வேண்டி இருக்குல்ல. எப்போ வந்தாலும் இதையே சொல்லுங்க. சரி அதெல்லாம் கிடக்கட்டும். நீ என்ன ஓடா தேஞ்சு போய் கிடக்க? சோறை திங்க மாட்டியா? ஓடா தேஞ்சு போய் கிடக்காரா? நானே உடம்பு கூடிக்கிட்டே போகுது, தொப்பை வச்சுக்கிட்டே கிடக்கேன்னு காலையிலையும் சாயந்தரமும் வாக்கிங் போய்கிட்டே கிடக்கேன். ஆபீஸுக்கு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போகிறேன், அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிறேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஓடா தேஞ்சு போயிட்டேங்கீங்க? பெத்த தாய் கண்ணுக்கு அப்படித்தான்ப்பூ தெரியுது. ரொம்ப நாள் ஆயிட்டில் உன்னைய பார்த்து, அதனால அப்படி தெரியுது போல. இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? இவரை பார்த்து ஓடா தேஞ்சு போன மாதிரியே இருக்கு. என் பிள்ளையை பார்த்து கண்ணு வைக்காத மருமோளே. நான் தான் உங்கள் பிள்ளைய பார்த்து கண்ணு வைக்க போகிறேனாக்கும். சரி, உங்கள் பிள்ளை ஓடா தேஞ்சிட்டாரு, நான் எப்படி இருக்கேன்? நீ நல்ல பூசுனாப்பில் இருக்க மருமோளே. நான் பூசுனாப்பில் இருக்கேன், உங்கள் பிள்ளை இழைச்சிட்டாராக்கும். சரி இருக்கட்டும், நாளையிலேருந்து நான் வாக்கிங் போய் உங்கள் பிள்ளையோட உடம்பு குறைச்சி காட்டுதேன்.
அதெல்லாம் உன்னால முடியாது. வாக்கிங் போறேன்னு கிளம்பி போவ, இங்கேருந்து ஒரு நாள் போவ, போயிட்டு வார வழியில் வடையை தின்னுட்டு ஐயையோ வடை தின்னுட்டு வந்துட்டேன், வாக்கிங் போனதெல்லாம் வீணா போச்சுன்னு சொல்லுவேன். ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் அப்படி நடக்காது. மனசை கல்லாக்கிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துடுதே, இல்லைன்னா ரூட்டை மாற்றிடுதே. லட்சுமி, உன் மாமியார் மாமனார் வந்திருக்காங்களாம்ல? ஆமாத்த பாட்டி வந்திருக்காங்க. நாளைக்கு மறுபடியும் கிளம்பிடுவாங்களாம். இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காங்க, இங்கே இருக்க வேண்டியதானே? அதுக்குள்ளே எதுக்கு போகிறாங்க? சும்மா பிள்ளைகளை பார்ப்போன்னு வந்தாகலாம். வந்து பார்த்தாச்சுல்ல, அதனால ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சில்பா, அதிசயமா நீ எங்கள் கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்க. அதானே டி, கல்யாணத்துக்கு பிறகு நாங்கள் உன்னைய வெளியே பார்க்கவே முடியலையே. ஒரே மாமியார் வீடே கதின்னு கிடந்த, இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கே? அதிசயமா இருக்கே. ஏக்கா ஒரே பிரச்சனையா இருக்குக்கா. என்ன செய்ய ஒன்றும் புரிய மாட்டேக்கி. பிரச்சனையா இருக்கா? என்னட்டி பிரச்சனை? ரேஷன் கடை வேலை தான் பிரச்சனை. வேற ஊருக்கு எனக்கு மாத்திட்டாங்க, ஆனால் போக முடியல. எங்க மாமியார் போறதா இருந்தா அப்படியே போயிரு, வீட்டுக்கு வந்துடாதேங்காக. என்ன செய்யன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. கவர்மெண்ட் வேலைன்னா அடிக்கடி மாற்றத்தானே செய்வாங்க. அது சொன்னா எங்க மாமியாருக்கு புரிய மாட்டேக்கே. நான் என்ன செய்ய? நீ தலைவர் நினச்சிட்டு சொல்லி ஏதாவது மாற்ற சொல்ல வேண்டியதானே? இங்கேயே இருக்கிற மாதிரி கேட்கலாம்ல. கேட்டு பார்த்துட்டேன். அவர் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனால் ஒன்றும் முடியல. கடைசியில் நான் மாற்றி தான் போகணும் போலையே. அப்படி போடு, நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இவங்க மாமியார்கிட்ட போய் கொஞ்சம் ஊதி விட்டோம்னா போதும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்ல சண்டையில தூட்டுறலாம். தலைவர் அலைய முடியலையா? அப்ப என்ன செய்ய? நீ வேற ஊருக்கு போனா உங்க மாமியார் என்ன சொல்லுதாக? போகக்கூடாதுங்காங்களோ? இந்த ஊர்லயே வேலைன்னு சொன்னதுனாலதான் என் பிள்ளைய கட்டி வச்சேன். நீ வெளியூர்ல வேலைன்னு சொன்னா அப்படியே போயிரு. என் பிள்ளை எல்லாம் உன் கூட வரமாட்டான். நீ எங்கேயாவது போய் தனியா இருந்துக்கோ. இனிமே எங்களுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லுதாகக்கா. அட கொடுமையே, ஒரு மனசு இப்படியாம பேசுவாங்க? மருமக வெளியூர்ல வேலை பார்த்தா என்ன? பக்கத்துல எங்கேயாதானே பார்க்க போறேன், போய் வந்து இருக்க வேண்டியதானே? இல்லையா, நான் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஒரே அடியா போயிடணுமா? உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுதாரு? அவர் முதல்ல சில்பான்னு பின்னாடியே அலைஞ்சாரு. இப்ப என்னடா நான் உங்க அம்மா சொல்றதுதான் சரிங்காரு. சில்பா நீ வேலையை விட்டுரு, இங்க வீட்டுல இருந்துக்கோ, வீட்டை பாருன்னு சொல்லுதாரு. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத சில்பா, வாழ்க்கையில என்னைக்குமே பண்ணிடாத. நீ என்னை அக்காவா நினைக்கியோ இல்லையோ, நான் உன்னை என் தங்கச்சியா தான் நினைக்கேன். அக்காவா இருந்து சொல்லுதேன் கேளு. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. வேலையை விடுறத மட்டும் செஞ்சிடாத, என்னைக்குமே செஞ்சிடாதம்மா. ஆமாட்டி, முதல்ல இப்படித்தான் சொல்லுவாங்க. வேலையை விட்டுரு, நான் சம்பாதிக்கிறது காணாதா, குடும்பத்தை ஓட்ட முடியாதா, நல்லா இருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் சரி, புருஷன் நல்ல கை நிறைய சம்பாதிக்காருல்ல, அது போதும்னு சொல்லிட்டு பெசாட்டுக்கு வீட்டில் இருப்போம். அப்படியே போக போக ஒரு வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கு பிறகு மெதுவாக சொல்லி காட்டுவாங்க. நீ என்ன வேலை வெட்டிக்கா போகிற, சும்மா தானே வீட்டில் கிடக்க அப்படிம்பாங்க. உனக்கு ஏதாட்டும் ஒன்று வேணும்னா கூட அவங்ககிட்ட போய் தான் நிற்கணும். உடனே இப்போல்லாம் வாங்கி தர முடியாது, பிறகு வாங்கி தரேன் அப்படி இப்படிம்பாங்க. நம்ம எதிர்பார்த்து கையை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆமாம் சில்பா, வேலையை விட்டுறாத. பிறகு சும்மா சொல்லி காட்டுவாங்க. நீ என்ன வேலைக்கா போகிற, சும்மா தானே இருக்க, அதை செய்யி, சும்மா தானே இருக்க, இதை செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு எரிச்சலாக வரும். ஏன்டா வேலையை விட்டோன்னு தோணும். அதுக்குள்ளே வயசாயிரும், நம்மளால வேலைக்கு போக முடியாது. பார்த்துக்கோ. இவனுங்கெல்லாம் அனுபவப்பட்டிருக்காளுங்க, அதான் வாய்க்கிலேயே பேசுதாளுங்க. நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, இந்த வேலையை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த புருஷன் அந்த தீச்சட்டி தலையை என்னை போட்டு பாடா படுத்தும் போது இந்த வேலை இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? நடு ரோட்ல கடந்து பிச்சை தான் எடுத்திருப்பேன். வேலை இருக்க போய் எப்படியோ பழச்சிக்கிட்டேன். அதனால நான் வேலையெல்லாம் விட மாட்டேன். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓ முடிவை மாத்தாத, நீ உறுதியா இரு. நாங்கள் வேணா எல்லாரும் சேர்ந்து உன் மாமியார்கிட்ட வந்து பேசி பார்க்கோம். யாரு பேசினாலும் அந்த கேள்வி கேட்காது. நான் பேசினா கேட்கும்ல. நான் வாரேன், எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில வேலையை வந்து உங்க மாமியார்கிட்ட வந்து பத்த வச்சிருதேன். சில்பா நீ எதுவும் நினைக்காத, உங்க மாமியார் இப்படி இருக்காங்களே நினைக்காத. ஒரு சிலர் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. நாங்க வந்து பேசுதோம் சரியா, பேசி புரிய வச்சிடலாம். இந்த 10-15 வருஷமா பேசாம கிடந்த மாலா வீட்டுல அவங்க அம்மா அப்பாட்ட போய் ஒரு நாள் பேசிட்டு வந்தோம். அவங்க புரிஞ்சுக்கிடலையா, பிள்ளைய தேடி ஓடி வந்துட்டாங்க. அதே மாதிரி உன் மாமியாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. நீ கவலைப்படாம இரு. சரிக்கா, ஏதோ நல்லது நடந்த சரிதான். இந்த ராதா முழிக்கிற மொழியே சரியில்லையே, எதுவும் குட்டி கல்லாட்டா பண்ணுவாளோ?
ஏட்டி நாளைக்கு கோயில்ல விளக்கு பூஜை வச்சிருக்காங்களாமே, தலைவர் சொன்னாரு. அட ஆமா, சொல்லியே மறந்துட்டேனே. தலைவர் காலையில என்னையும் பார்த்து சொன்னாரே. நாளைக்கு எட்டி விளக்கு பூஜை. ஆமா அத்தை பாட்டி, நாளைக்கு சாயந்தரம் தான் விளக்கு பூஜை, 6 மணிக்கு மேல. தலைவர் எல்லார்ட்டையும் சொல்ல சொன்னாரு, நான் தான் மறந்து போயிட்டேன். விளக்கு பூஜைன்னா பரிசு கொடுப்பாங்கல்ல? ஆமா, பரிசு உண்டுல்ல, வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த வருஷமும் கொடுப்பாங்க. போன வருஷம் எனக்கு பரிசு கிடைச்சதுப்பா, இந்த வருஷமும் கிடைக்கும். ஏட்டி போன வருஷம் என் மங்கம்மா தானே பிரைஸ் வாங்கினா. ஆ, நானும் வாங்கினோம்ல, பார்க்கலையோ? அவர் எங்க வந்தாரு? அவர் தான் வரலையே. விளக்கு பூஜையில பொம்பளை ஆளுக்கு மட்டும்தானே கலந்துக்கிடும், அவருக்கு என்ன வேலை? அவங்க பொண்டாட்டி கலந்துக்கிட்டாங்கல்ல. அவங்க பொண்டாட்டி கலந்துக்கிட்டா இவருக்கு என்ன வேலை? இவர் எதுக்கு வர போறாரு? ஏட்டி குந்தாணி, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். யோ கிழவா, என்னை பார்த்தா என்ன குந்தாணி மாதிரியே தெரியுது? எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீரு. சரி சரி, சண்டையை விடுங்கட்டி. நாளைக்கு எல்லாரும் மறக்காம விளக்கு பூஜைக்கு வந்துருங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக போயிடுவோம். சில்பா நீயும் வந்துரு என்ன? ஆமாட்டி, கோயிலுக்கு வர்றதுக்கெல்லாம் யோசிக்காத. வேலை முடிஞ்ச பிறகு தானே வரப்போற. கோயிலுக்கு வந்துரு, அப்படியாவது ஒரு நல்லது நடக்கும். சரிக்கா, நானும் வாரேன். நீ எப்படி வருவே? உன் மாமியார் நாளைக்கு உன்னைய தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில நீ எந்த கட்டில் கடியில படுத்து கிடக்க போறியோ தெரியல. உன்னால கோயிலுக்கெல்லாம் வர முடியாது. சாட்டுக்கு அப்படியே கடை. சில்பா பாவம், ரொம்ப வருத்தப்படுதா. மம்மிகிட்ட சொல்லி ஏதாட்டும் ஒன்று செய்யுவோம். வேலையை விட்டு மாற்றக்கூடாது, இதே ஊர்லேயே வேலையை போடணும்னு சொல்லி அம்மாட்ட சொல்லி ஏதாட்டும் ஒன்று பண்ண சொல்லுவோம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எப்படி? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுக்கா. சரி, அப்போ எல்லாம் வீட்டில் போய் தூங்குங்க. நாளைக்கு பார்ப்போம். கடவுளே, நாளைக்கு விடியற பொழுது சீக்கிரமா விடியணும். எப்படா விடியணும் காத்துக்கிட்டு இருக்கேன். வேலையா விடிஞ்ச உடனே சில்பா வீட்டுக்கு தான் ஓடணும். ஏத்தே, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். ஏன் தே, என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்களா? நாங்க ஏமா ஓ மேல கோவப்பட போறோம்? நீங்க ஒரு ஆளையும் மதிக்க மாட்டீங்க, குடும்பத்து பேச்சை கேட்கறது கிடையாது, உங்க இஷ்டத்துக்கே ஆடுவீங்க. பிறகு நாங்க எதுக்கு உங்களை கேள்வி கேட்க போறோம்? நான் என்னத்தை செய்வேன்? கவர்மெண்ட் வேலைன்னா அப்படித்தானே இருக்கும். வேலையை விட்டு நிக்கணும். வேற ஊர் உலகத்துல வேலையே இல்லையா? ஊர் உலகத்துல நிறைய வேலை கிடைக்கும் தே, ஆனா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? தலைவர்கிட்ட பேசி கீசி எப்படியோ நான் இந்த வேலையை பெர்மனன்ட் ஆக்கி வச்சிருக்கேன். இந்த வேலையை விட்டுட்டு எப்படி வர முடியும்? ஒன்று வேலையை விடு, இல்லைன்னா குடும்பத்தை விட்டுரு. நீ பாட்டுக்கு தனியே போய் கவர்மெண்ட் வேலையை கட்டிக்கிட்டு அழு. எங்களுக்கு நீ தேவையில்லை. ஏன் இப்படி பேசுதீங்க? இவ்வளவு நாள என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்க. நான் இந்த குடும்பத்து மேல உயிரைய வச்சிருக்கேன். இப்ப திடீர்னு போயிரு நான் எங்க போவேன்? குடும்பங்க, குடும்பத்துக்காண்டி என்னம்மா செஞ்ச நீ? என்ன செஞ்ச? என்னத்தை செய்யல? காலையில எந்திரிச்சு நான் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போறேன். இந்த குடும்பத்தை நான் என் கண்டு மாதிரி பாத்துக்கிடுதானே. உங்களுக்கு புரியலையா? வீட்டு வேலை மட்டும் செஞ்சா போதுமாம்மா? இப்போ நீ வெளியூருக்கு வேலைக்கு போறேங்க, அங்க போய் இருந்துக்கிட்டீன்னா உன் புருஷங்காரனை யார் பாப்பா? உன் மாமியார் மாமனாரை யார் பாப்பா? இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா? என்னத்தை சொல்லுதீங்க? அப்ப வீட்டு வேலை செய்யறதுக்கு உங்க எல்லாரையும் பாத்துக்கிடுறதுக்கு மட்டும் தானே இந்த வீட்டுல இருக்கனா? அதையும் நீ தானம்மா செய்யணும். காலையில் எழுந்திரிச்சு நல்லா சோறு கறி ஆக்கி போட்டுட்டு மத்தியானத்துக்கும் சோறு பொங்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு போயிடுதே. இப்போ இருக்க போய் சரியா போயிட்டு வெளியூரில் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயே தங்கிடுவல்ல. அப்போ இந்த வேலையெல்லாம் யார் செய்வா? என்னத்தை, நம்ம குடும்பத்துக்காண்டி தானே உழைக்க போறேன். அப்போ நான் இந்த வீட்டு வேலையை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியதானே. சனி ஞாயிறு நான் வந்துடுவேன், அன்னைக்கு நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிடுதே. அதெல்லாம் லாய்க்கப்படாது. நான் சொன்னது தான், அதுக்கு மேலே வேற பேச்சே கிடையாது. ஒன்று நீ இங்கே இருந்து வேலையை பாரு, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிரு. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அதுக்கு பிறகு பேசுவோம். கடவுளே, எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன இப்படி ஆயிட்டு? மருமவளுகளெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், இல்லைன்னா தலை மேலே தான் ஏறி உட்காந்து ஆடுவாளுக. சில்பா போயிட்டா, இனிமே இந்த கிளவிட்ட போய் நம்ம போட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏக்கா ஏக்கா. என்ன டீ? ஏக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேங்க்கா. ஏன்ட்ட பேசணுமா? என்னது பேசணும்? உங்கள் மருமவளை பற்றி தான். ஏன் மருமவளை பற்றி நீ என்ன பேச போற? நீங்கள் மருமவான்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுதீங்க, ஆனால் அந்த மருமவா அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையே. என்ன டீ சொல்லுதே? நீங்க மருமகளை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையும் மருமகளையும் பத்திரமா பார்த்துக்கிடணும்னு நினைச்சு இப்படிலாம் பேசுதீங்க. ஆனா உங்க மருமகக்காரி தனியா பொண்ணுள்ள ஆசைப்படுதா?
என்ன சொல்லுதே? ஒன்றும் விளங்கலையே. இந்த வீட்டில் கிடந்து மாமியாருக்கு மாமனாருக்கு ஊழியம் பார்க்கறது அவளுக்கு கஷ்டமா இருக்கு போல. அதனால தான் அவளே கேட்டு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கா. என்னட்டி சொல்லுதே? உண்மையாவா? ஆமா, இன்னைக்கு எல்லாவளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாளுகளே, உங்களுக்கு தெரியாது போலயே. என்ன பேசிக்கிட்டு இருந்தாளுங்க? சில்பா உங்க பிள்ளைய கூட்டிட்டு தனி குடுத்தனம் போறதுக்கு யோசிச்சிருக்கலாம். அதனாலதான் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு கிடைக்காத டிரான்ஸ்ஃபரை கேட்டு வாங்கியிருக்கா. அப்படியே சொல்லுதே? டிரான்ஸ்ஃபர் அப்ப அவங்களே கொடுக்கலையா? இவளை கேட்டு வாங்கினா? ஆமா, வயசான மாமனார் மாமியார் இருக்கீங்க, உங்களை பார்க்கணும்ல, அதுக்கு வலிச்சுக்கிட்டு அவ வெளியூருக்கு போலான்னு பாக்கா. என்னட்டு இப்படி சொல்லுதே? நான் அவளை எவ்வளவு நல்லவான்னு நினைச்சேன். யாரையும் அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லாரும் நம்மள மாதிரியே நல்லவங்களா இருப்பாங்களா? இப்போ என்ன செய்யலாங்க? என்ன செய்யலான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இது உங்க குடும்ப பிரச்சனை. நேற்று ராத்திரி எல்லாவளும் உட்காந்து அந்த லட்சுமி இருக்கால, கொண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தி இருப்பாளே, அவ வீட்டுக்கு பிறத்தால உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலேயே. அப்ப நானும் அங்கதான் இருந்தேன். அப்ப சில்பாவும் அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாளா. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ சொன்னா. என்ன சொன்னா? அங்க இருக்கிறவளுக்கு பூரா மாமியாரை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாளுகளா. இவளும் கூட சேர்ந்து சொன்னா, எங்க மாமியா கிளவி இருக்கே சரியான கிளவி, அந்த கிளவிக்கு சோறு வடிச்சு போட்டு முடியாது, 3 நேரமும் 3 சாப்பாடு செய்ய சொல்லுது, சுட சுடதான் சாப்பிடுவேங்க, அந்த கிளவிக்கெல்லாம் சமைச்சு போட முடியுமா? அதனாலதான் நானும் எங்க வீட்டுக்காரர் சேர்ந்துக்கிட்டு தனி கொடுத்தனும் போலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் நான் அலைஞ்சு திரிஞ்சு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன், வெளியூருக்கு போறேன், சீக்கிரமே போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அடி பாவி, இப்படியெல்லாம் சொன்னாலாக்கும் நம்பவே முடியலையே. நான் என்ன உங்ககிட்ட வந்து பொய்யா சொல்ல போறேன்? நேற்று பேசிக்கிட்டு இருந்தோன்னு கேட்டுட்டு எனக்கு மனசே சரியில்லை, பார்த்துக்கிடுங்க. எப்படியாட்டும் உங்ககிட்ட வந்து சொல்லிடணும், நீங்க கொஞ்சம் உஷாரா இருப்பீங்களே அப்படின்ட்டு தான் இன்னைக்கு விடிஞ்சோன்னு ஓடியே வந்தேன். அப்படியாட்டி? சரி வரட்டும், நான் பார்த்துக்கிடுதேன். நீங்க எதையும் நேரடியாக கேட்காதீங்க, விட்டு பிடிங்க. சரி சரி, நான் பார்த்துக்கிடுதேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். போயிட்டு வரேன். நீங்க நல்லவங்களா இருக்கீங்க, பார்த்து எடுத்து பத்திரமா இருந்துக்கோங்க. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிட்டு. சீ, இந்த பிள்ளை இப்படியா இருப்பா? நான் கூட இவ்வளோ நல்லவான்ல நினைச்சேன். அதனால தானே என் பிள்ளை சரி கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னோன்னு நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போட்டோம் போலையே. இந்த வயசான காலத்துல என் பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னா நான் என்ன செய்வேன்? என் பிள்ளையுமில்ல அவ பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுதான். வெளியூருக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டான் போலையே. அவனுக்கு சம்மதம் இல்லாமையா இவ வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருப்பா? வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருதேன். ஐயோ எம்மா, முடியலையே, வலி தாங்க முடியலையே, நான் என்ன செய்வேன்? ஏட்டி, காலையில பொழுது விடிஞ்சு 9 மணி ஆகுது, இன்னும் என்ன படுக்க வேண்டி கிடக்கு? படுக்கையிலே கிடக்கலான்னு பார்த்தியோ? எந்திரிச்சு போய் வேலையை பாரு போ. எத்தே, மேலுக்கே முடியலத்தே. என்னது மேலுக்கு முடியலையா? ஆளை பாரு ஆளை. காலையில் எந்திரிச்சு காப்பிலாம் போட்டு குடிச்ச, வீடு வாசல்லாம் தூத்து தொளிக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தேன், எங்கேயோ வெளியெல்லாம் போயிட்டு வந்தேன். இப்போ என்ன மேலுக்கு முடியல? பொய் சொல்லி நடிக்க பக்கியோ? எந்திரிச்சு போய் வேலையை பாருப்போ. எத்தே, உண்மையை தான் சொல்லுதே, வயிறு வலி தாங்க முடியலத்தே, மண்டை அடிக்கி, சளி வேற பிடிச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் எரியுதுத்தே, ஒரு மாதிரி குது குதுன்னு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குத்தே. என்ன டீ, என்னென்னமோ சொல்லுதே? ஆமாத்தே, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, வாந்தி வேற வருது, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது, பெரட்டிக்கிட்டு வருதுத்தே, கண்ணெல்லாம் இருட்ட தெரியுது, காய்ச்சல் அடிக்கி, கை காலெல்லாம் வலிக்கி, என்னமோ வியாதி இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு கொரோனா இருக்கும்னு நினைக்கிறதே. கொரோனா வந்துட்டா? ஆமாத்தே, கொரோனா வந்துட்டு 15 நாளைக்கு என் கிட்ட வந்துடாதீங்கத்தே, நான் அந்த ரூமுக்குள்ளே இருந்துக்கிடுதே, நீங்களே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க. சோறு காப்பிலாம் மட்டும் எனக்கு அந்த வாசல்ல வச்சிருங்க, நான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிடுதேன் தே. கொரோனாவா? பெரிய வியாதியாச்சே. ஆமாத்தே, ரத்த கொதிப்பு வந்துட்டுன்னு நினைக்கேன், அப்படியே கொஞ்சம் கேன்சர் வர்ற மாதிரி வேற தெரியுது, அப்புறம் மூளையெல்லாம் கொஞ்சம் வலிக்குத்தே, என்ன செய்யன்னு தெரியல, அதான் வந்து படுத்துட்டேன் தே, வேலை செய்ய முடியல, மன்னிச்சுக்கிடுங்க தே. சரிம்மா, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீ படுத்துக்கோ, நான் பார்த்துக்கிடுதேன். அப்படியா தே, ரொம்ப நன்றி. நீங்க 100 வருஷத்துக்கு உங்க பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ படுத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்.
ராதாவா கொக்கா என்கிட்டயே உன் வேலையை கட்டுவியா கிளவி? நானா வேலை செய்வேன்? இனிமே ஒரு வேலை கூட நான் செய்ய மாட்டேன். எல்லா வேலையும் எனக்கும் சேர்த்து நீ செய்ய போற. சந்தேகமா இருக்கே, நைஸை திரும்பி பார்ப்போம். எம்மா முடியலையே, வயிறு வலிக்கே, கை காலெல்லாம் வலிக்கே, தாங்க முடியலையே. ஆண்டவா எம்ம தர்மராஜா, என்னைய வந்து இப்பமே கூட்டிட்டு போயிரு ராஜா. கிளவி நல்லா ஏமாந்துட்டு. என்கிட்ட மோதாதே, நான் சூராதி சூரியடி, வம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரியடி. யாரோ வர்ற சத்தம் கேக்கு, நடிப்பு போடுவோம். எம்மா வலி தாங்க முடியலையே, ஆண்டவா என்னை காப்பாத்து. வாங்க வாங்க, இங்கதான் உள்ள வாங்க. கிளவி யார உள்ள வாங்கன்னு கூப்பிடுது? ஏ பாட்டி, இவங்க தான் பேசண்டா? ஆமா தம்பி, இவ தான் பேசண்டு. இந்த படுத்து கிடக்கா பாரு, தூக்கிட்டு போங்க. பாட்டி, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வியாதியா 2 வியாதியா தம்பி? எடுத்து சொல்றதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் இவ உடம்புல கிடக்கு. நீங்க தூக்கிட்டு போகும்போது பார்த்து தூக்கிட்டு போங்க. அவ கை காலு சேலைகளை உங்க உடம்பு மேல பட்டுற போகுது. பிறகு உங்களுக்கும் வியாதி ஒட்டிக்கிடும். ஒட்டுவா ரொட்டி மாதிரி எல்லா வியாதியும் வச்சிருக்கா. சரியா? பார்த்து கவனமா போங்க. ஒரு துணிக்கினியே போட்டு மூடி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டுருங்க. அட கொடுமையே, வேலை செய்யறதுல இருந்து தப்பிச்சிடலான்னு இந்த கிளவிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இப்படி ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கு. ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டுருவாங்க போலயே. சீக்கிரம் தூக்கிட்டு போங்கப்பா, வீட்டில் வச்சு நம்மளால மேய்க்க முடியாது. கொண்டு போடுங்க. சரி பாட்டி, இருங்க தூக்கிட்டு போறோம். ஐயோ, இவனுக்கு இருக்கிற வேகத்தை பார்த்தா நம்மள தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டுருவானுங்க போலயே. பாட்டி, நாங்க முன்னால பேஷண்ட்டை தூக்கிட்டு போறோம், நீங்க பின்னாலேயே ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க. நானா? நாளை வரலப்பா. நம்மளுக்கு இந்த ஆஸ்பத்திரி வாடையே ஆகாது பார்த்துக்கோ. அங்கே வந்தேன்னு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வரும். பிடாயில் போட்டு கழுவி கழுவி விடுவாங்களா, அந்த வாடை நம்மளுக்கு ஆகாது. அதுவும் இல்லாமல் வீட்டில் இங்கே நிறைய வேலை கிடக்கு பார்த்துக்கோ. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த கொமாரி ஒரு வேலையும் செய்யலை, சும்மா படுத்து கிடக்கா. வீட்டில் வேலையை பூரா யார் பாப்பா? பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. மத்தியானத்துக்கு சோத்துக்கு வேற உலைய வைக்கணும். நான் அதனால வீட்டு வேலையை பார்த்துக்கிடுதேன். நீங்கள் தூக்கிட்டு போய் போடுங்க. பிழைச்சிட்டானா அனுப்பி விடுங்க. இல்லை அங்கனையே மண்டையை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கை காலு கிட்னி இந்த நரம்பு மூளை அது இதுன்னு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி இந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கும்ல அந்த பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்துரு. என்னது? கையை காலுன்னு வெட்டி ஆளுக்கு ஒன்று ஒன்றா கொடுக்கணுமா? கிளவி நம்ம சோலையை முடிச்சிடும் போலையே. தூக்கு தூக்கு தூக்குப்பா, படக்குன்னு தூக்கி போட்டு கொண்டுட்டு போங்க. ஏமா வாங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏலே என்னையும் விடல, தூக்காதல, கையை வச்சு நான் அடிச்சிருவேன். எத்தை என்னை தூக்கிட்டு போ பார்க்காம பாருங்க. எத்தை காப்பாத்துங்கத்தே. பாவம் மருமவளை நீ, இவ்வளவு வியாதியை உடம்புல வச்சுக்கிட்டு எப்படித்தான் இவ்வளவு நாள உயிரோட இருந்தியம்மா. நான் முதலே தெரிஞ்சிருந்துச்சுன்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டிருப்பனே, அத்தை கூட தெரியாமல இருந்துட்டேன். சரி, இப்போமாவது கடவுள் புண்ணியத்தில் தெரிஞ்சுதே, இந்த ஆடி மாதம் இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. சரி, உன்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டுட்டு சரியாக்கிடணும். சரியா? நீ போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வாம்மா. எத்த எனக்கு ஒன்றும் இல்லத்தே, என்னை விட்டுற சொல்லுங்கத்தே. மருமோளே, உடம்புல இவ்வளவு வியாதியை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு அடம் பிடிக்கலாமா? நீ போனின்னத்தானே டாக்டர் உனக்கு ஊசி மருந்து மாத்திரைலாம் தருவாங்க, 4-5 ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போ தானே உடம்பு சரியாகும். போம்மா, போய் நல்ல ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வான்னு உயிரோட இருந்தால் வீட்டுக்கு வந்துரு. ஏத்த நான் சும்மா சொன்னதே, எனக்கு ஒன்றும் இல்லத்தே, என்னை விட்டுருங்க. என்ன பாட்டி, ஒண்ணு இல்லைங்காங்க? ஏல மெண்டல்லா நெய்யி, எந்த பைத்தியமாவது தன்னை பைத்தியம்னு ஒத்துக்கிட்டு இருக்கா? அது பைத்தியம் இல்லைன்னு தான் சொல்லும். நம்ம தான் ஆமானி பைத்தியம் தானே மண்டையில் போட்டு கொண்டுட்டு போகணும். இப்போ அவளை தூக்கிட்டு போறியா, இல்லைன்னா உன் மண்டையிலே போட்டு உன்னை இந்த ஆம்புலன்ஸ்லேயே அனுப்பி விடவா? ஐயோ, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்களே, என்னை யாராவது காப்பாத்துங்களே, என்னை கொல்ல பார்க்காங்களே. ஏக்கா, நாங்க கொல்ல மாட்டோம்க்கா, டாக்டர் தான் கொல்லுவாரு.